மற்றவன் கழுத்துக்கு நூல் பட்டுன்னா சேட்டி தூக்கி இருக்கும். ஐயா விட்டுறாங்க அப்படிங்க வடி அப்படிங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பெரிய ஒரு விஷயம் நான் பார்க்க சாதாரணமா இருக்கு. கை தவறி அப்படியே ஒரு ஆள் மேல போயிட்டார். அவர் ஒரு ஆள் பாருங்க பட்டத்தில் அப்படியே இழுத்தோம் கொண்டு ஓடி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக வல்வெட்டித்துறை தான். வல்வெட்டித்துறையில் உண்மையாகவே ஒரு பட்டத்துக்கு பேர் போன ஒரு இடம் இந்த வல்வெட்டித்துறை. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு கிட்டத்தட்ட 32 அடி உயரமான ஒரு பட்டம் ஒன்று ஏற்ற போகிறாங்க. உண்மையாக அது ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர், அதாவது இந்த வல்வெட்டித்துறை இளைஞர்களுடைய ஒரு பெரிய உழைப்பினால் கட்டப்பட்ட அந்த பட்டம் இந்த விபத்து ஏற்படுற அளவு அந்த பட்டம் ஒரு ஆள் இழுத்து கொண்டே போயிடுது. அப்படி ஒரு நிறைய பெரிய அளவு ஒரு சிக்கல், பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இந்த பட்டத்தை ஏற்றினோம். இந்த இடங்களில் ஒருவர் தூக்கி அப்படியே நின்று எல்லாருமே அடிச்சுட்டு அந்த கயிறு அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த பட்டம் ஏற்றும் போது தொடர்ந்து இந்த பட்டம் ஏற்றுற நிகழ்வு என்ன மாதிரியெல்லாம் இடம்பெறன்ற தொடர்ந்து இந்த காணொளியூடாக பார்ப்போம். பாருங்கள், இதுதான் அந்த பிள்ளையார் கோவில் அடி. இந்த இதில் தான் அந்த பட்டம் இருக்குது. பாருங்கள், அந்த பட்டம் கட்டின எங்களோட பொடியலன்னு தான் சொல்லணும். அவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல நிற்கிறான். அதோட இந்த பட்டத்தின் உயரம் கிட்டத்தட்ட 32 அடி பட்டம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 32 அடி நீளம் இந்த பட்டம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு தேர் இருக்கிற இடத்தின் உயரம் தளவு இந்த பட்டம் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட முழுமையாக பட்டம் எல்லாமே கட்டி முடிஞ்சுது. இனி இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கான வேலைப்பாடுகள் தான் செய்ய போயினோம். அது என்ன மாதிரியெல்லாம் அந்த பட்டத்தை ஏற்ற போயினோம் அதை தொடர்ந்து இந்த காணொளி ஊடாக பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்களோட பொடியில் எல்லாருமே வாரினோம். பட்டத்தின் உயரத்தை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் ஐயா, நேற்று ரெடியா இல்லை எங்களோட பொடி எங்களை வாரினோம். பாருங்கள் என்னண்டு உச்சியில் கட்டி போட்டு கையோட தெரியும். எப்படி எத்தனை பேர் தூக்கும் ஐயா? அது இவ்வளோ வேலையும் தூக்குமா? பாருங்க, எல்லாருமே பட்டத்தை நூலில் தான் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த பட்டத்தை பாருங்கள், முழுமையாக ஒரு கயிறில் தான் இந்த பட்டமே ஏற்றப்படும். பாருங்க, பட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இறக்கி கொண்டுக்கணும். எவ்வளோ நீளமான பட்டம் பாருங்கள். உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். இல்லை மெதுவாக இறக்கி கொண்டு வரணும். என்ன சில வேளைகளில் விழுந்தால் அது முறிஞ்சிடும். பாருங்க, எவ்வளோ உயரத்தில் அழகு நிற்கிறாரு. சிறிய வேலையில் அவ்வளோ ஒரு கடினமான வேலை இந்த இடங்களில் பாருங்கள். கயிறை கட்டி இந்த இழுக்கினம் பட்டமானது முறியாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக இறக்கினோம். அவ்வளோ முச்சேண்டு பாருங்கள். எத்தனை பேர் என்ன இந்த படத்தை கொண்டு போய் நம்மட்டு பாருங்கள். கவனம் ஐயா. பட்டத்து கீழே எல்லாம் போய் நிற்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க ஆக்களை. என்ன பாருங்க ஐயா, பாருங்க பிரச்சனை இல்லை. கீழே போனால் நல்ல நிழல். கொண்டு போகிறதுக்கு பாருங்க, மரங்கள் எல்லாமே முறிச்சு எவ்வளோ இடங்கெடுத்து தான் கொண்டு போயினோம். பாருங்க, பட்டத்துல மேலே ஏறி நிற்கிறார் பாருங்க. எத்தனை பேர் ஏறி நின்று அந்த பட்டத்தை இறக்கி நம்ம பாருங்க.
எல்லாரும் சேர்ந்து பாருங்க இழுத்து தான் பட்டத்தை இறக்க போயிடும் இந்த இறக்கிட்டு தான் ஜாயின் பண்ணுவோம் நம்ம அந்த பட்டத்தை. அவ்வளோ பேர் ஏறியும் ரங்கையில் பட்டம். எத்தனை பேர் நின்று எழுத்து ராக்கிரமாண்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கிட்டத்தட்ட பட்டத்தை கிட்ட கொண்டு வந்துட்டினா பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை பட்டம் தொடுத்து எத்தனை பேர் தொங்கி கொண்டு பாருங்க. இவ்வளவு பேர் தொங்கியும் என்ன ஐயா நீங்க தொங்குங்க ஐயா. கஷ்டம் 30-40 பேருக்கு மேல நின்று இழுக்கி நம்மளுக்கு நம்ம இழுத்து முடியல. ஐயா எவ்வளவு கஷ்டம் என்ன என்னையா பட்டம் பாருங்க. இப்ப எல்லாருமே இழுக்குது. இவ்வளவு பேருடைய இழுவை கூட இழுவையை தாண்டி பட்டத்துடைய இழுவை இருக்கு பாருங்க. பட்டம் அப்படியே எல்லாரும் இழுத்து கொண்டு போகுது. அவ்வளவு இழுவையா காத்த வேகத்தால எல்லாருமே அப்படியே தூக்கி கொண்டு போகுது. முன்னுக்கு நிக்கிறால தூக்குது பாருங்க. அப்படியே முன்னுக்கு நிக்கிறால தூக்குது பாருங்க. கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை பேர் நட்டு இந்த பட்டத்தை இழுக்கணும். கிட்டத்தட்ட நானே 30-40 பேருக்கு பாருங்க. இப்போ அதிவேகமாக கையில் இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வரணும் பாருங்க. அதோட இந்த பேரை பாருங்க எப்படி மேல தொங்கி நிற்கிறாண்டு தலை தூக்குதா. சும்மா விஷயம் இல்லை. இவரையே தூக்கி வச்சுக்குது. முன்னுக்கு கணவர் நிற்கணும். இந்த அண்ணன் வயிற்றே தாங்குது பாருங்க. கொண்டு ஓடி கட்டுறதுக்காக கையில கொண்டு ஓடி நம்ம கட்டுறதுக்காக பாருங்க. இதை கையில கட்டு இவ்வளவு வேகமா செய்யணும் பாருங்க. கயிறு வழுக்குதான். இந்த கயிறு விட்டு அப்படியே அடிச்சு கொண்டு போவோமா. ஒரு ஆள் எப்படி ஆளை பாருங்க எப்படி தூக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை அப்படியே தூக்கிட்டு போவோம் இந்த பட்டமா. ஒரு 10 பேரை அப்படியே தூக்கும்.
சும்மா ஒரு பட்டம் ஏத்துறன்றது ஒரு சிறிய செயற்பாடு இல்லைங்க. இதை பார்த்தா நம்ம ஒரு சின்ன விடயம் இல்லை. இதான் இடத்துல எவ்வளோ பேருடைய பங்களிப்பு இருக்கு இந்த இடத்துல. பட்டம் கொஞ்சம் பாருங்க பார்த்து நல்ல காலம் ஒரு ஆள் பாருங்க பட்டத்தில் அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டுதா. இவ்வளோ பேர் நின்றவ அவரை தனியாக இழுத்து கொண்டு போயிட்டு ஐயா விட்டுறாங்க அப்படிங்க வடியா அப்படிங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள நல்ல காலமா ஐயா கவனம் ஐயா என்னையா நல்ல காலம் ஒரு கொஞ்சத்துக்குள்ளையா அதுல ஐயா ரிலாக்ஸ் ஓகே நல்ல காலம். கையை விட இல்லையா கையை விடாதபடியா அவருடைய அந்த அவர் என்ன சொல்றது பயப்படாத தன்மை தான் அவர் கீழே திரும்ப வாழறதுக்கு ஓகே இல்ல. பயப்பட்டிருந்தா ஐயா கொஞ்சம் பயப்பட்டிருந்தா கை விட்டுருப்பாரு ஆளன ஐயா பயந்துருந்தா கையை விட்டுருப்பாரு இல்ல யோசிக்கிறேன் நல்ல காலம் அவர் பயப்படாதபடியா பயப்பட்டிருந்தா கை விட்டுருந்தா ஒரு சின்ன நேரத்துக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலையாக போயிட்டு அவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாரும் பதட்டமாகிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபுல்லாகவே பதட்டமாக இப்போ ஓகே தானே ஐயா அவர் பயப்படாமல் நின்றபடி அவர் வேறு யாரை சின்னாக்கள் பிடிச்சிருந்தா என்ன கட்டமே ஐயா ஒருவேளை சின்னபடி எங்களை யாரை பிடிச்சிருந்தா கையை விட்டுருப்பாங்க அதில் ஓகே தானே. இந்த இடங்களில் உண்மையாகவே பட்டம்ன்றது ஒரு ஏத்துறன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த காணொலியோட பார்க்க தெரியும் கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேலே இந்த பட்டத்தை இறக்குறதுக்கு இழுத்து கொண்டு வரவே கிட்டத்தட்ட ஒரு ஆள் கை தவறி அப்படியே ஒரு ஆள் மேலே போயிட்டார். அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து மேலே போயிட்டார். ஒரு மாதிரி எல்லாருமே இழுத்து கீழே இறக்கி கொண்டது உண்மையாக கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையாயிட்டது. இல்லாட்டியே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு இந்த காணொலியோட பார்ப்போம். அதுக்குள்ள நீங்க அவ்வளவுக்கு காட்டுங்க அவ்வளவுக்கு உங்க மற்றவர்கள் கஷ்டப்படாம இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக நின்றுட்டீங்கன்னா என்ன செய்யணும் நீ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அடிக்கணும் இல்ல சங்கர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நடந்த விஷயத்தை பற்றி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இவ்வளவு ஒரு பரபரப்பு பெரிய ஒரு விஷயம் நான் பார்க்க சாதாரணமா இருக்கு பெரிய ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே நினைப்பினோம் ஒரு பட்டம் தானே சும்மா ஏத்துறாங்க அதோட இந்த காணொலி பாக்குறவங்களும் ஏதோ பண்பலா செய்யறாங்க நினைப்பினோம். நாங்களே வீட்டு பார்த்தா இப்படி யோசிப்பேன் ஒரு பட்டம் தானே இங்க வந்து பாக்க கஷ்டம் இல்லாம தெரியுது. ஆமா ஒரு 32 அடி பட்டம் தான் ஆனா கிட்டத்தட்ட ஒருவருடைய உயிர் போற அளவான ஒரு வேகம் இருக்குன்னு 16 அடி முன்னுக்கு நிக்கிற 16 அடி 10 அடி 9 அடி அங்கால 7 அடி 8 அடி இதை விட்டு 4 நிக்குது. இது கடைசியை விட்டு 4 நிக்குது. என்ன சைஸ் அது? முதலாவது வந்து ஒரு 8 அடி அப்படியே 8 அடி 9 அடி, ரெண்டாவது கொஞ்சம் கூட, மூன்றாவது 10 அடி, நாலாவது 16 அடி. அவ்வளோ அடி பட்டமே இருக்குன்னு அவளை விட்டா இந்த படம் தூக்கலாம். அதுக்காண்டி நிற்கிறோம். இல்லை ஆரம்பத்தில் நான் வரைக்க கேட்டுனான் இந்த பட்டம் ஏற்றுறதே உங்களுக்கு தொடுக்கிறது சிம்பிளாக இருக்குன்னு தானேண்டா ஆட்டா எனக்கு உண்மையாகவே உயிர் போயிட்டு ஒரு வேளை அதில் சின்ன படியனால் நின்றுருந்தா இதில் கேமராக்காரனா மெட்டவன் கழுத்து நூல் பட்டுந்தான் சேட்டி தூக்கி இருக்கும். இந்த கழுத்து அப்படி நூல் விட்ட அப்படியே ஒரு வேகத்தில் விட்டுறாங்க அடிச்சிருக்குமே. நான் அங்கே நூல் கொண்டு வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேலை கயிறு அடிச்சாலே ஒரு ஆளை தூக்கி எறியுமே. நான் அங்கே நூல் கொண்டு வந்து ஓ மேலால போனது அப்படியே எடுத்தனா இல்லை என்னண்டா இப்போ இனி அடுத்த செயற்பாடு இந்த பட்டத்தை இணைக்கிற மட்டும்தானே. பட்டத்தை இணைச்சி இனி பட்டத்தில் வச்சா உச்சி முடியணும். அது மட்டும் ஆகல் தாக்கு பிடிக்கணும். உச்சி முடியும் வரைக்கும் பட்டத்தை முடிஞ்சாச்சு முன்னிச்சு முடியும் மட்டும் தாக்கு பிடிக்கணும். பட்டத்தை இழுத்து வச்சிருக்கணும் தாக்கு பிடிக்கணும். ஓகே அடுத்தடுத்த செயற்பாடுகள் இந்த பட்டத்தை தொடுக்கிற செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.